ஜெயங்கொண்டத்தில் அதிமுக நிர்வாகியை கண்டித்து கைக்குழந்தை மற்றும் குடும்பத்தினருடன் பெண் தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயங்கொண்டம் அருகே பணத்தை வாங்கிக் கொண்டு இடத்தை எழுதி தராத அதிமுக நிர்வாகியை கண்டித்து அவரது வீட்டின் முன்பு கைக்குழந்தையுடன் தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மங்களன் குடியிருப்பு கிராமத்தை சேர்ந்தவர் நடராஜன். இவரது வீட்டிற்கு அருகில் ஐயப்பன் நாயக்கன்பேட்டை கிராமத்தை சேர்ந்த புல்லட் பரமசிவம் என்கிற பரமசிவம் என்பவருக்கு சொந்தமான 34 சென்ட் இடம் உள்ளது. இந்நிலையில் இந்த இடத்தை வாங்கிக் கொள்ளுமாறு நடராஜனிடம் பரமசிவம் கேட்டுள்ளார். வீட்டிற்கு அருகில் உள்ள இடத்தை வாங்கிக் கொள்ளலாம் என எண்ணிய நடராஜன் 34 சென்டிற்கு 1 சென்ட்டுக்கு 1,81,000 என விலை பேசி 61,54,000 என கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒப்பந்த பத்திரம் எழுதி 1,00,000 ரூபாய் முன்பணமாக நடராஜன் கொடுத்துள்ளார். பிறகு பரமசிவம் கேட்கும் போதெல்லாம் சிறுக சிறுக நடராஜன் 27,00,000 ரூபாயை பரமசிவத்திடம் கொடுத்துள்ளார். இந்நிலையில் நடராஜனிடம் இருந்த ஒப்பந்த பத்திரத்தையும் பரமசிவம் வாங்கி வைத்துக் கொண்டு திரும்ப நடராஜனிடம் வழங்கவில்லை. இதுகுறித்து பரமசிவத்திடம் நடராஜன் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து ஒப்பந்த பத்திரத்தில் உள்ளவாறு மீதி தொகையை வாங்கிக் கொண்டு நடராஜனுக்கு இடத்தை எழுதித்தர பரமசிவம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இடத்தை எழுதி தர நடராஜன் வலியுறுத்திய நிலையில் பரமசிவம் செவி சாய்க்காததால் கொடுத்த பணத்தையாவது திரும்ப தருமாறு கேட்டுள்ளார். இதற்கும் பரமசிவம் செவி சாய்க்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் நடராஜன் குடும்பத்தார் எனது வீட்டில் வந்து தகராறு செய்வதாக பரமசிவம் மீன்சுருட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசாரும் விசாரணை செய்தனர். விசாரணையில் நடராஜன் பரமசிவத்தின் மீது கூறிய குற்றச்சாட்டு குறித்து பரமசிவத்திடம் விசாரணை செய்ய பரமசிவம் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதனால் விரக்தியடைந்த நடராஜன் இடத்தை எழுதி தராவிட்டாலும் பரவாயில்லை, கொடுத்த பணத்தையாவது தாருங்கள் என கூறி நடராஜனின் குடும்பத்தினர் கைக்குழந்தையுடன் பரமசிவம் வீட்டிற்கு முன்னால் தரையில் நின்றும் அமர்ந்து தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து பரமசிவத்திற்கு தகவல் தெரிவித்த நிலையில் வெளியில் இருப்பதாகவும் வந்துவிடுவதாகவும் கூறியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மீன்சுருட்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தர்ணா மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக செய்தனர். மேலும் பணம் கேட்க வரும்போதெல்லாம் போலீசாரை வைத்து புல்லட் பரமசிவம் அச்சுறுத்துவதாக பெண்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து நடராஜனின் மனைவி கூறும்பொழுது 34 சென்ட் இடத்திற்காக கொடுத்த பணத்தை திரும்ப வழங்க வேண்டும், இல்லையென்றால் இடத்திற்கான மீதி தொகையை வாங்கிக் கொண்டு இடத்தை எழுதித்தர பரமசிவம் முன்வர வேண்டும், இதற்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புல்லட் பரமசிவம் என்பவர் அதிமுக அம்மா பேரவை கிளை தலைவராகவும் வங்குடி முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க தலைவரும் ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேமரா இருக்கு. இவர் வந்து அங்கே வந்து வாங்கிட்டு வந்து பெட்ரூமில் வந்து கட்டில் உட்காந்து வாங்கிட்டு தம்பி பணத்தோட அவரோட ஃபோன் எடுத்து தம்பி பொண்ணுக்கு அடிச்சு விட்டான். அப்போ தான் மாமா பணம் கொடுக்க வச்சுருக்க மாட்டேங்குது. அப்புறம் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 30 லட்சம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எதுவும் கிடையாது. அவன் போய் கேட்குறப்பெல்லாம் இங்கேயும் அங்கேயும் உட்காந்துட்டு வரேன்ட்டு வர்றது கிடையாது, ஒளிஞ்சிக்கிறது. அங்கே போய் பார்க்குறான், இங்கே போய் பார்க்குறான், இங்கேயும் பஞ்சாயத்து வச்சு பார்க்குறான். எதுக்குமே அந்த ஆள் கண்ணிலே வந்து அமர்றது கிடையாது. இது இப்படி தான் அழகழிக்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு போனால் அந்த ஸ்டேஷனுக்கு அங்கே போனால் இங்கே போனால் அங்கே அதே காலில் இருந்து குழந்தை பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருக்கோம் சார். உட்காந்துருந்து என்னை வரமா 1 மணி நேரம்னு சொல்லிட்டு வரல. அப்போ பொம்பளை பிள்ளைங்கள்ட்டே அந்த ஆள் வந்து பதில் சொல்ல. இவர் எப்படி வந்து ஆஜராவார், எங்கே வந்து ஆஜராவார்? நாங்கள் எங்கிட்ட காசு கொடுத்து நாங்கள் இப்படியே சுற்றி வர்றதா? நாங்கள் எங்களுக்கெல்லாம் குடும்பம் கிடையாது, புள்ளிய கிடையாது. பச்சை புள்ளிகளை விட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். இப்போ பேர் மகாலட்சுமி, எங்கள் வீட்டுக்காரங்க பேர் நடராஜன், என்னோட ஊர் மலங்குடியிருப்பு. ஐயப்பன் நாயக்கன்பேட்டையை சேர்ந்த பரமசிவம் என்பவர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற 34 சென்ட்டை விற்கிறதா சொல்லி எங்ககிட்ட 27,00,000 ரூபா பணம் வாங்கி 3 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அந்த இடத்த கிரையம் பண்ணி தரல. பணம் வாங்கிட்டு மீதி பணத்தை கிரையம் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் காப்பி வச்சுருந்தோம். அதை வர வச்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த அக்ரிமெண்ட் காப்பியை எங்ககிட்ட கொடுக்கல. திரும்ப அக்ரிமெண்ட் காப்பியை கேட்டதுக்கு பணத்துக்கும் பதில் சொல்லலை, அக்ரிமெண்ட் காப்பியும் கொடுக்கல. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இடத்த கிரையம் பண்ணி தரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதில் சொல்லாமல் 3 வருஷமாக இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க. 27,00,000 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு பணத்தை பற்றி கேட்கறதுக்கு வந்தோம். காலைல வந்தோம், இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆகுது. வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை. இடையில எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே வந்தாலும் ஸ்டேஷனில் பிரச்சனை பண்ண வரதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்த எழுதியும் தர மாட்டாங்க, பணத்துக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. 3 வருஷமாக இதே பிரச்சனையாக இருக்குது. அவங்க வீட்டில் இருக்கவங்களும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி வந்ததுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்தால் மியூனிசிபல் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இடம் ஜெயங்கொண்டத்தில் மலங்குடியிருப்பில் இருக்குது. அதெல்லாம் அங்கே போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஜெயங்கொண்டம் ஸ்டேஷனுக்கு இங்கே வரதில்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் எதுவும் பதில் சொல்ல. காலைல வந்ததுலேருந்து இப்போ 3 மணி நேரம் நிற்கிறோம். இப்போ ஸ்டேஷனில் போய் நாங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பதில்னு வீட்டுக்கு சொல்லணும். மகாலட்சுமி, எங்கள் வீட்டுக்காரங்க பேர் நடராஜன். நாங்கள் பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகுது. 27,000 ரூபா பணம் கொடுத்துருக்கோம். 34 சென்ட் இடம் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதால இவங்க தான் கம்பல் பண்ணி வாங்கிக்க சொன்னாங்க. நாங்கள் வாங்கிக்கிறதா சொல்ல, இவங்க தான் வாங்கிக்க சொன்னாங்க.
பல மாதமாக சொல்லி நாங்கள் வேணாம்னு சொல்லி நீங்கள் தான் வச்சுக்கணும்னு சொல்லி கம்பல் பண்ணி வாங்கினாங்க. என் கையில் தான் நான் பணம் கொடுத்தேன். எங்கள் வீட்டில் வந்து பணம் வாங்கிட்டு வந்தாங்க. 3 வருஷம் பதில் சொல்ல பணம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அதோட சரி. இன்றைக்கி தான் நான் பார்க்கறதுக்கு இங்கே வந்து எங்கள் வீட்டில் ஆள் இல்லை. 3 மணி நேரம் வரணும்னு சொல்லி இது வரைக்கும் வரல. நாங்கள் பார்த்துட்டு இருந்தப்போ ஸ்டேஷனில் இந்த ஆள் வந்து இங்கே ஏன் நிற்கிறீங்க போன்னு சொல்கிறாங்க. நான் பணத்தை கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் நிற்கிறதுக்கும் பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.